எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் ஒன் ஆஃப் த சரவணப்பட்டி கோச்சைவர்களோட ஃபவுண்டர். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் நாட்டுக்கோழி வளர்ப்பில் அனுபவம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதோட தீவன முறைகள் என்ன, வளர்ப்பு முறைகள் என்ன, அது எவ்வளோ நாள் ஆகும் அது ஒரு ஸ்டேஜுக்கு வரக்கு அப்படிங்கிறது, அந்த கோச்சை சேவலாக மாறுறதுக்கு எத்தனை மந்த் எடுக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் டிசைட் பார்க்கலாம். இதுக்கு நம்ம நாட்டுக்கோழின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சித்து விடை இருக்குது, இப்போ மீடியம் சைஸ் இருக்குது, பெருவிடை இருக்குங்க. இது நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா வருஷம் பூராலாம் முட்டை வச்சுட்டு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 3 டைம் தான் முட்டை வைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 முட்டை வைக்குங்க. ரொம்ப ஹெவி சைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 முட்டை தான் வைக்கும். இதில் ப்ரொடக்ஷன் ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10க்கு 10 எல்லாம் பொரிக்காது. நம்ம நேச்சுரலாக நம்ம ப்ரீட் பண்ணி நேச்சுரலாக ஹேச்சிங் பண்ணும்போதுங்க நீங்கள் அந்த இன்குபேட்டரில் வைக்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரேஷியோ இருக்காது. ஸோ இதில் ப்ரொடக்ஷன் ரேஷியோங்கிறது ஒரு 50 to 70% தான் இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இங்கே ப்ரீட் ஆகும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் ப்ரீட் பண்ணுறது கிடையாது. நம்ம கோழி சேவலை ஜாலி சுற்றி மேய்ஞ்சிட்டு ப்ரீட் ஆகி முட்டை வைக்கும். முட்டை வச்சு நம்ம அடை வைப்போம். ஒவ்வொரு கோழி அந்தந்த கோழியோட முட்டையை தூக்கி அந்தந்த கோழியிலையும் அடை வைப்போம். அது ஒரு 21 நாள் அடை காத்துட்டு இருக்கும். 21வது நாள் பொரிக்கிறக்கு ஆரம்பிக்கும். ஒரு 23வது நாளுக்குள்ளே எல்லா முட்டையுமே பொரிச்சிரும், மேக்ஸிமம் பொரிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிகாஷனாக ஒரு 10 to 15 நாள் ஒரு மஞ்சள் தண்ணி வச்சு கம்பு மக்காச்சோளம் எல்லாமே அரைச்சி பொடி பொடியாக கலந்து கொடுப்போம். ஒரு 10 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே ஸ்ட்ரைட்டாக மேய்ச்சலுக்கு விட்டுருவோம். நாட்டுக்கோழி ஒரு 90 to 100 நாள் ஆகும்போது அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300 grams to 500 grams தான் ஆக்சுவலாக க்ரோவே ஆகும் நேச்சுரலாக வளரும்போது. நீங்கள் அதே கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 90 நாள் to 100 நாளில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ சைஸ் வந்துடும். என்ன காரணம்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் மினரல்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்து ஃபீட் வச்சு வளர்றங்காட்டி அது அவ்வளோ சீக்கிரமாக வளருது. இது நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா 2 கிலோ சைஸ் வரணும் அப்படின்னா மினிமம் 6 month ஆகுங்க. ஸோ 6 monthல தான் உங்களுக்கு 2 கிலோவே வரும். நாம் கடைக்கு நம்ம கொண்டு வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.25 to 3.5 கிலோ சைஸ் வரும்போது தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இங்கே ஒரு 8 months to 9 months நெருங்கும்போது நம்ம அதை கட்டுத்தார போட்டுருவோம். இங்கே நேச்சுரலாக மேயும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு, அரிசி, மக்காச்சோளம் இதெல்லாமே கலந்து வைப்போம். அதுபோக நேச்சுரலாக புல்லு, பூடு, பூச்சி, புழு எல்லாமே சாப்பிட்டு வளருங்க. ஒரு 7-8 மாதம் அந்த ஸ்டேஜ் வரும்போது ரிங்குக்கு மூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வேலை தீவனம் தான். தண்ணி மட்டும் எனக்கு 24 hours இருக்கும். கம்பு மட்டும்தான் கொடுப்போம், ஒரே வேலை தான் கொடுப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபிட் ஆயிரும். அதனால தான் அந்த கோச்சக்கறிங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஜ். உதாரணத்துக்கு ஒரு பழமே எடுத்துக்கிறீங்க, அது பிஞ்சாக இருக்கிறதுக்கும் காயாக இருக்கிறதுக்கும் பழமாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் இதுலேயும். இதில் பார்த்தீங்கன்னா 100 நாள் 110 நாள் கொஞ்சம் நம்ம அறுத்து சாப்பிடும்போது அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு 8 மாதம் 10 மாதம் அது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதோட ஒரிஜினாலிட்டியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 months வெளியே இருக்கும். ஒரு 2 months கம்பு சாப்பிடும். ஒரு கம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதை அடுத்த ஸ்டெப்புக்கே எடுத்துகிட்டு போவோம். இதுதான் ப்ராசஸுங்க. அப்புறம் 2வது நாட்டுக்கோழி ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் ரேஷியோங்கிறது கம்மிங்க. 10 முட்டையை வச்சு நேச்சுரலாக ஹேட்ச் பண்ணும்போதுங்க உங்களுக்கு 10மே பொரிக்காது. ஒரு 7 பொரிக்கும், 8 பொரிக்கும். அது போக இதில் மார்ட்டாலிட்டிக்கான ரீசன்ஸ் அதிகங்க. உங்களுக்கு கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் இருக்கும். மற்றபடி அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது, மார்ட்டாலிட்டிங்கிறது இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நேச்சுரல் த்ரெட்டனிங்ஸும் இருக்கும். நாய் பிடிக்கும், நரி பிடிக்கும், கீரி பிடிக்கும், சின்ன சைஸில் இருக்கும்போது பருந்து பிடிச்சிட்டு போகும். ஸோ இதெல்லாம் போக மிச்சமாகிறதா இப்போ ஒரு கோழி 10 குஞ்சு பொரிக்குது அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் மிச்சமாகிறது 3-4 தான் மிச்சமாகும். ஸோ அதனால தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கான டிமாண்ட் இவ்வளோ இருக்குது. ஒரு பேட்ச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 10 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த மீட்டாக ரெடி பண்ணுறதுக்காக வந்து சேரும். எல்லா பக்கமும் நாட்டுக்கோழி கிடைக்காததுக்கான ரீசனும் இதுதான். ஸோ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு நேச்சுரலாக வளர்த்துறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஈஸி ஜாப் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்ம இங்கே சின்ன சைஸ் எல்லாம் போடுறது கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 6 மாதம் to 11 மாதம் இருக்கிற கோழி மட்டும்தான் போடுவோம். ஸோ அதுதான் ஓரளவுக்கு முழுசாக வளர்ந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மாதம் இருக்கக்கூடியது. இது எதுக்காக 6 to 7 மாதம் இருக்கிறது நம்ம வச்சுருக்கோம், ஏன் 11 மாதம் ஆயிருக்கிறது மட்டும் வச்சுருக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு 11 மாதம் ஆனால் இந்த கோழியெல்லாம் போடும்போதுங்க இது கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது. இது நல்லா எலும்பு நல்லா கடிச்சு சாப்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு 11 மாதம் வளர்ந்த சேவல் போடுவோம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 8 மாதம் வளர்ந்துருக்கிற சேவல் போடுவோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கறிக்கடையிலையும் நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 கிலோ சமைக்கணும் அப்படின்னா
நீங்கள் ஒரு 3 கிலோ சேவலையும் ஒரு 2 கிலோ சேவல் வச்சு ஒரு 5 கிலோ நம்ம ரெடி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் குக் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா குக் ஆகிறதுக்கு ஒரு 1.5 ஹவர் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஒன்றா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓவர் குக் ஆயிரும், இது ஃபுல்லாக குக் ஆகி முடிக்கும் போது. இல்லை இது குக் ஆனோடனே இதை எடுக்கணும்னா இது குக் ஆகிருக்காதுங்க. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறங்காட்டி கறிக்கடையிலிருந்தே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நம்ம ஹெவியாக தான் இருக்கும். என்னென்னா நீங்கள் ஒரு 5 கிலோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 சேவல் போட்டு தான் நம்ம 5 கிலோ ரெடி பண்ணுவோம். ஸோ அதே வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் 11 மாதம் ஆன சேவல் வேணும் அப்படின்னா நீங்கள் இது ஒன்று போடுறீங்கன்னா இதே ஏஜில் இதே சைஸில் இருக்கக்கூடிய சேவல் மட்டும்தான் அந்த 5 கிலோவுக்குமே நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி 2 சேவல் போடுவோம். நம்ம ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கடையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கறிக்கடையில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அது முடிச்சு நம்ம இங்கே வரும்போது எப்பவுமே வந்து நம்ம ஹியூஜ் வால்யூம் சமைக்க மாட்டோங்க. நம்ம இருக்கிற எல்லா வெரைட்டிலையுமே 5 கிலோ தான் அளவளவாக தான் செய்வோம். முடியதான் லைவாக ஏற்றிட்டே இருப்போம். ஈவினிங் வரைக்கும் ஒரு 4 பேட்ச் கூட போகலாம், 5 பேட்ச் கூட போகலாம். ஒவ்வொரு பேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி 5 கிலோ தான் செஞ்சு வைப்போம். நம்மளோட சட்டியோட சைஸே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5 கிலோ தான், மேக்ஸிமம் 5 கிலோ தான் செய்கிற மாதிரி தான் நம்ம பானையே வச்சுருக்கோம். இதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே மரச்சக்க எண்ணெய்ங்க, ப்ளஸ் வந்து வரமிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இவ்வளோதான் நம்மளோட குசின்ஸே நம்ம யூஸ் பண்ணுறது. என்டையர் கிச்சனோட குசினே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வேற எதுவுமே நம்ம மசாலாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே ஆத்தென்டிக். நம்ம பாட்டி காலத்தில் ஒரு மசாலாவும் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும்தான், செலவு பொருளை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றும் சமைப்பாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நாமளும் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். 100% அத்தன்டிக்காக மட்டும்தான் நம்ம சமைக்கிறோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விறகடுப்பில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கும். கம்ப்ளீட்டாக விறகடுப்பு ப்ளஸ் வந்து மண்பானையில் மட்டும்தான் சமைக்கிறோங்க.